பையன் நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான். திடீர்னு ஜன்னல்ல இருந்து ஒரு சத்தம். என்னடாதுன்னு எந்திரிச்சு பாக்குறேன். போய் பக்கத்துல போய் ஜன்னல் அப்படியே திரைய அப்படியே லைட்டா ஓபன் பண்ணி பாக்குறேன். பார்த்தா யாருமே இல்லை. திரும்ப வந்து படுத்துட்டான். அப்பெல்லாம் அவன் காதுல ஒரு சத்தம் கேக்குது. ஜன்னலுக்கு வெளியில நான் இல்லை, உன் பக்கத்துலதான் படுத்திருக்கேன் அப்படின்னு. இவனுக்கு அப்படியே சாக்கு. எந்திரிச்சு அப்படியே அறக்க பறக்க அப்படியே எந்திரிச்சு பாக்குறான். பார்த்தா திடீர்னு கண்ணத்து பக்கத்துல வந்து யாரோ குளிர் காத்த அப்படியே ஊதுறாப்புல. ஐயோ என்னாச்சு அப்படின்னு பதறிக்கிட்டு இருக்கேன். அப்பயில அவன் திரும்ப அந்த ஜன்னலை பாக்குறேன். பார்த்தா ஜன்னல்ல இருந்து யாரோ கதவை தட்டுன மாதிரி அச்சு அப்படியே பதிஞ்சிருக்கு. ஸோ வெல்கம் டு மிஸ்டர் எல்கேசி யூடியூப் சேனல். வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பேய் கதை எப்படி எழுதுறது, சஸ்பென்ஸ், த்ரில்லரு, இப்ப நான் சொன்னாப்புல கதை நீங்க எப்படி மேக் பண்றது அப்படின்னு பாக்கணுமா, இந்த வீடியோ உங்களுக்கு வீடியோவை கடைசி வரைக்கும் முதல்ல நம்ம பார்க்க போறது கதைக்கு சரியான சூழல். முதல்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்க, கதைக்கு சரியான சூழல் இருந்தாதே அந்த கதைக்கு ஒரு உயிர் வரும். அப்புறம் ஆடியன்ஸுக்கு பாக்குற அந்த கியூரியாசிட்டியும் வரும், அந்த பயமும் அதிகரிக்கும். அந்த நம்ம சூழலை பொறுத்துதான். ஒரு 2-3 இது சொல்றேன், நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. முதல்ல காலியான வீடு. காலியான வீடு இருந்தாதாங்க அந்த இடத்துல பேகி வச்சோம்னா கொஞ்சம் இதா இருக்கும், ஒரு ஆள் தனியா போகணும். ஓகே, நெக்ஸ்ட் பள்ளிக்கூடம் விட்டு சென்ற கட்டிடம். பழைய கட்டிடமா இருக்கணும், செம்மையா இருக்கும். அடுத்து பழைய மருத்துவமனை, இரவு நேர காடு, இல்லைன்னா மலை கூட வச்சுக்கணும். வழி தெரியாத சாலை ரோடு. இதெல்லாம் நீங்க வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, அந்த இடத்துல இருட்டா இருக்கணும், அப்புறம் அமைதியா இருக்கணும், தனிமையா இருக்கணும். இந்த மாதிரி இருந்தாலே அந்த ஆடியன்ஸ் பாக்குறதுக்கு கியூரியாசிட்டியும் இருக்கும், கொஞ்சம் பயமாவும் இருக்கும். ஓகேங்களா, இதை நோட் பண்ணி வச்சு கதாபாத்திரங்களை நீங்க தயார் பண்ணணும். ஒரு பேய் கதை இஸ் ஈக்குவல் டு 2 முக்கிய பாத்திரங்களை மையமாக கொண்டிருக்குங்க. 2 இதை மட்டுங்க வச்சு அந்த பேய் கதை நடக்குது. 1 பயப்படுபவன், 2 பயப்பட வைப்பவன். பயப்பட வைப்பவன் பேய், பயப்படுறவன் வந்து நம்ம அந்த கதையில சேர்க்கிறோம்ல கேரக்டர், அந்த இது. ஓகேங்களா, இது 2 வச்சுதான் பேய் கதையே இயங்குது. கேரக்டர் ட்ரைட்ஸ், அதாவது அந்த கேரக்டரோட பண்புகள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பயப்படுவவன் வந்து கியூரியாசிட்டியா இருக்கணும், கொஞ்சம் பிரேவா இருக்கணும், சில்லி, அப்புறம் வந்து அலோன். இதெல்லாம் இருந்தாங்க அந்த கேரக்டருக்கு கொஞ்சம் உயிர் வரும். பயப்படுபவனுக்கு பேய் எப்படி இருக்கணும்னா, அமைதியான பேயா இருக்கணும், இல்லைன்னா ரிவெஞ்ச் எடுக்கிற பேயா இருக்கணும், பழிவாங்குற பேய். நீங்களே பார்த்துருப்பீங்க, காஞ்சனா, அரண்மனை, இந்த மாதிரி பேய் படத்துல எல்லாம் பழிவாங்குற பேய் தான் யூஸ் பண்ணியிருப்பான். அந்த வச்சுதான் கதையே மையமா இருந்திருக்கும். அடுத்து மிஸ்டீரியஸ் போஸ்ட், என்ன நடக்குதுன்னே புதுசா நடக்கும்ல, அந்த மாதிரி இருக்கணும். கேரக்டருக்கு நீங்க பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க பேய்க்கு பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் அதிகமா கியூரியாசிட்டி கொடுக்கும். நீங்க அரண்மனை, காஞ்சனா படத்துல எல்லாம் பார்த்துருக்கலாம், ஒரு பேக்ரவுண்ட் கதை சொல்லும் பேய், அதுக்கும் கொடுக்கலாம், நீங்க அந்த கேரக்டர்ஸ்க்கும் கொடுக்கலாம். ஓகேங்களா, உதாரணத்துக்கு நீங்க ராமநாதன் நடிச்சிருப்பாங்கல்ல, அவருக்கும் கொஞ்சம் கேரக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல பேய் வர்றதுக்கு முன்னாடி. அந்த மாதிரி இருந்தா செம்மையா இருக்கும். 3வது சஸ்பென்ஸ் வைக்கணும். அந்த கதையில என்ன நடக்க போகுது அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க லாஸ்ட் வரைக்கும் எங்க வேணா வச்சுக்கலாம். சஸ்பென்ஸ் இல்லாம பேய் கதையே இல்லைங்க. அந்த சஸ்பென்ஸ் எப்படி உருவாக்குறதுன்னு பார்ப்போம். கதாபாத்திரம் ஒலி கேட்கும், ஆனா எதுவுமே தெரியாது. நீங்க இதுல அது என்ன படம், சந்திரமுகில பார்த்துருப்பீங்க, அந்த சத்தம் கேட்கும், என்னமோ வருது, நகர்றாப்புல, கதவு டப்பு டப்புன்னு அடிக்குது, அந்த இது. ஓகேங்களா, காற்று இல்லை, ஆனா திற மட்டும் ஆடும். மொபைல சிக்கனம்னு போயிடும், திடீர்னு லைட் ஆஃபும். இந்த மாதிரி இது கூட நீங்க வச்சு சஸ்பென்ஸ் வச்சுக்கலாம். அப்பதான் ஆடியன்ஸுக்கு கியூரியாசிட்டி ஆகும். ஓகேங்களா, சஸ்பென்ஸ் ஈக்குவல் டு பயம் ஸ்லோவா பில்ட் ஆகும். அப்பதான் பயம் கொஞ்சம் கொஞ்சம் கூடிக்கிட்டே போகும். 4 சவுண்ட் அண்ட் டைமிங். கேட்கும் சத்தம் பயத்தை ரொம்ப கூடுதலா கொண்டு வருங்க. சத்தம் இத்தனை டப்புன்னு இது விழுந்தா கூட நம்ம பயப்படுறோம். அந்த மாதிரி தட்ட தட்ட, அதாவது கதவு தட்ட தட்ட டப்பு 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 டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தா இதுதானே வரும். அந்த மாதிரி நிறைய இது வச்சுக்கிறீங்க நீங்களே. ஓகேங்களா, கதை எழுதும் போது இந்த சவுண்டு வச்ச அதாவது பயத்தை டபுள் ஆக்கும் இந்த சவுண்ட்லாம் வச்சு. அடுத்து 5 படத்துல ட்விஸ்ட் கொடுங்க. கதை
பேய் கதை என்றால் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்டா மிகவும் இருக்கணும். அதான் அன்எக்ஸ்பெக்டடா. இப்ப நீங்க கதையை எழுதி முடிச்சுட்டு கடைசியில அந்த கதை வந்து ட்ரீமா இருக்கலாம், கனவா இருக்கலாம். தூங்கிட்டு திடீர்னு எந்திரிச்சு பார்ப்பாரு, கனவா அது அப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி. உதாரணம் சொல்றீங்க, பேய் நம்ம பக்கத்திலே இருந்து படுத்து நம்ம கூடவே டிராவல் பண்ண நம்ம நண்பனா இருக்கலாம், நம்ம கூட உட்காந்து சாப்பிட்டு நம்மளுடைய இந்த மாதிரி இந்த நண்பனா கூட இருக்கலாம். இல்லைன்னா நான் கதையை சொன்ன நரேட்டர் அவரு கூட பேயா இருக்கலாம். பேய் ரிவெஞ்ச் இல்ல, ஆனா ஹெல்ப் கேட்கும். இந்த நிறைய படத்துல அந்த மாதிரி தமிழ் படத்துலலாம் இது பண்றாங்க, ஹெல்ப் கேட்குது, எனக்கு உதவி பண்ணு அந்த மாதிரி. இது அந்த பேய் அந்த படம் மறந்து வச்சு சாரி. ஆனா திடீர்னு எல்லாம் ட்ரீமா இருக்கலாம், ஆனா லாஸ்ட் சீன் மட்டும் உண்மையா இருக்காப்புல இருக்கும். நான் சொன்னேன்ல இப்ப இந்த எல்லாம் கனவா இருக்கும் அப்படின்னு, அந்த இது நீங்க வச்சுக்கலாம். சரி, கடைசியில முடிக்கல எப்படி முடிக்கிறது அப்படின்னு. பேய் கதைக்கு 3 வகை எண்டிங் இருக்கு, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. க்ளோஸ்ட் எண்டிங், மிஸ்டீரியஸ் சால்வ் ஆகிறது, கதையும் அதோட முடிஞ்சிடும். 2வது ஓப்பன் எண்டிங், அதாவது ஆடியன்ஸே அதுக்கான முடிவை சொல்லணும், நீங்க அப்படியே விட்டுறிய ஆடியன்ஸே அதுக்கு முடிவு சொல்ல என்னன்னு என்னாச்சு அப்படின்னு அவங்களே என்னாச்சு அப்படியே அவங்களே யோசிச்சு திங்க் பண்ணிக்கிறாங்க. ஒருவேளை இந்த மாதிரி இருக்குமோ இந்த மாதிரி இருக்குமோ. அடுத்து ஃபியூச்சர் யூனிட், கதைக்கு அடுத்தது, அதாவது இந்த கதை முடிஞ்சு அடுத்த கதைக்கு நம்ம இது ஹிண்ட் கொடுக்குறது ஏதாச்சும் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஓகே நண்பர்களே, பேய் கதை எழுதுறது எப்படி, ஆனா சுலபமும் இல்லை, ரெண்டுமே வச்சுக்கலாம். ஆனா அந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணினா நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லான கதையை எழுதலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பேய் கதை நான் பேசி போறேன்னு நினைச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.